நரேனோட ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறதுக்காக நேற்று நைட்டே வீட்டில் பன்னீர் ரெடி பண்ணி வச்சுட்டா. இதை வச்சு பன்னீர் டிக்கா மசாலா தான் ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். மேரினேஷனுக்கு 1 கப் தயிர், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், கசூரி மெத்தி, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துட்டு இது கூடவே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடும். இப்போ மசாலாவுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் இதோட பச்சை ஸ்மெல்லாம் போன பிறகு தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா சுண்டி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் டிக்காவையும் சேர்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கசூரி மெத்தி, கொத்தமல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து இறக்கிடலாம். கடையில் பன்னீர் வாங்கினா இந்த மாதிரி உடையவே மாட்டேங்குது. ஆனால் வீட்டில் ரெடி பண்ணால் மட்டும் உடஞ்சிடுது. இதுக்கு எதனா டிப்ஸ் இருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.